உங்களுக்கு எல்லாமே தெரியும், புதுவை அரசால் இந்த கோவிடுக்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றன. குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி ஒரு பேஷண்ட்டு டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்கோம் நம்ம கோவிட் ஹாஸ்பிட்டல் ஐஜிஎம்சியிலேருந்து. ஸோ இப்போதைக்கு 3 கேஸு தான். ஓகே, 6 இருந்தது, 3 பேர் நெகட்டிவ் ஆனதுனால அவங்கள நம்ம அங்கே ஐஜிஎம்சி ஹாஸ்பிட்டல்லேருந்து நாங்கள் ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ வெறும் 3 பாசிட்டிவ் கேஸ் தான் இப்போ இருக்குது. ஓகேயா, இது ஒன்று. இது டாக்டர்ஸு அப்புறமா நர்சஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும், நாங்கள் இதில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அசோகா ஹோட்டல், காலாப்பேட் அசோகா ஹோட்டலில் அவங்க தங்குறதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் குவாரண்டைனில் சில பேர் இருக்காங்க, ஏறக்குறைய ஒரு 4,500 பேர் குவாரண்டைனில் இருக்காங்க. அவங்களும் அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸு மூலக்குளம், முத்தியால்பேட்டை, அரியாங்குப்பம், அப்புறமா திருக்கனூர், இது 4 கண்டெய்ன்மெண்ட் ஜோனாகவே இருக்கும். நெகட்டிவ் வந்து 28 நாள் அது கண்டினியூ ஆகும். அந்த கிளாரிஃபிகேஷனும் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இது இல்லாமல் நாளைக்கு 20ஆம் எம்ஹெச்ஏ கைட்லைன்ஸ் படி, எம்ஹெச்ஏ 15ஆம் தேதி எம்ஹெச்ஏ கைட்லைன்ஸ் வந்திருக்குது. அதுபடி நாளைக்கிலேருந்து சில ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் இப்போது அலோவ் பண்ண போகிறோம். நம்பர் 1 ஆக்டிவிட்டீஸ் என்னென்னா நரேகா ஒர்க்கர்ஸ், எம்ஜிஎன்ஆர்ஏஜிஏ. இந்த அடிப்படை என்னென்னா, அந்த ஒரு ரூரல் எக்கானமி மக்களுக்கு கொஞ்சம் காசு வேணும் இல்லையா, இதுக்கான செலவு பண்ணுறதுக்கு காசு வேணுன்றதுனால தான் நரேகா எம்ப்ளாயிஸை நம்ம அலோவ் பண்ணுறோம். அது டீட்டெயில்டாக வேணும்னா நம்ம இவர் செக்ரட்டரி இங்கே இருக்கார், டிஆர்டிஏ செக்ரட்டரி, அவர் டீட்டெயிலாக கொடுப்பாரு. ஏறக்குறைய ஒரு 10,000 பேர் இதனால் அந்தந்த பகுதியில் அந்த பஞ்சாயத்தில் அவங்க வேலை பார்க்கலாம். இது ஒன்று. ரெண்டாவதாக இண்டஸ்ட்ரீஸை நாங்கள் அலோவ் பண்ணுறோம், ப்ரொவைடட் அவங்க வந்து நம்ம ஆஃபீஸில் இதுக்குன்னு தனி ஒரு பர்மிஷன் செல் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்டும், லேபர் டிபார்ட்மெண்ட்டு, அப்புறமா நம்ம டிபார்ட்மெண்ட் 3 டிபார்ட்மெண்ட்டும் இங்கே ஒரு அதுக்குன்னு ஒரு தனி செல்லை ஒன்று அமைச்சிருக்கோம். இம்மிடியேட்டாக நாங்கள் பர்மிஷன் கொடுப்போம். பட் அந்த கண்டிஷன்ஸ் கொடுக்குறதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, அதை அவங்க ஃபாலோ பண்ண பிறகு தான் நாங்கள் கொடுப்போம். அதுக்காக அவங்க வரலாம். இது வரலாம். என்னென்ன கம்பெனிஸ் எல்லாம் இப்போது இருந்துச்சோ, தட் இஸ் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி ஆகலாம், ஃபுட் அண்ட் ட்ரக்ஸு, அப்புறமா எதெல்லாம் பர்மிட் பண்ணியிருந்தோமோ அதெல்லாமே அது செயல்படும். அது ஒன்றும் இது தேவையில்லை. பட் வேறு கம்பெனிஸ் எல்லாருமே வந்து நம்மக்கிட்ட பர்மிஷன் வாங்கின பிறகு நாங்கள் அதை அலோவ் பண்ணுறோம். இது 2வது. 3வதாக இன்டர் ஸ்டேட் மூவ்மெண்ட் எதுவுமே கிடையாது. மக்கள் இப்போ 20ஆம் தேதிக்கு அப்புறமா ஃப்ரீ ஆகிடுச்சு, நான் சுற்றலாம், ஊர் சுற்றலாம்னா நோ, ஆட்டோஸ் இயங்காது. இட் இஸ் கிளியர் நோ. ஓகே, அப்புறமா இங்கேருந்து நான் சென்னை போயிட்டு வரேன், சுற்றி பார்த்துட்டு வரேன்னா இல்லை, அலோடு இல்லை. சினிமா தேட்டர் எல்லாமே மூடி இருக்கும். ஸ்கூல்ஸ் ஆகட்டும், எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆகட்டும், ட்ரைனிங் சென்டர் ஆகட்டும், இது எல்லாமே க்ளோஸ்டாக தான் இருக்கும். சலூன் கடை, பியூட்டி பார்லரு, மசாஜ் பார்லரு, அப்புறமா ஸ்பா, அப்புறமா பார்க்ஸு, டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ், இந்த பாரடைஸ் பீச்சு, இது எல்லாமே க்ளோஸ்டாக தான் இருக்கும். பொட்டானிக்கல் கார்டன், இது எல்லாமே க்ளோஸ்டாக தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சேஞ்சஸ் என்னென்னா, நரேகா ஒர்க்கர்ஸ் அலோவ் பண்ணுறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸும் ரூரல் ஏரியாஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கலாம். இங்கே இன்சிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன், முனிசிபாலிட்டி லிமிட்டில் இன்சிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா இப்போ மேரி பில்டிங் ஆகலாம், இல்லை ஓல்டு இது அங்கேயே இருந்து வேலை பார்க்குற மாதிரி, அந்த மாதிரி இது மட்டும்தான் நாங்கள் பர்மிட் பண்ணுறோம். புது கன்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே அலோவ் பண்ணுறது இல்லை. ரூரல் ஏரியாஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கலாம். ஓகே, தெரிஞ்சிடுச்சு இல்லையா? இது அப்புறமா டைமிங்ஸு 1 மணி வரலாம் தான். என்னென்ன கடை ஓப்பனாக இருக்குன்னா, நம்மளுடைய எசென்ஷியல் ஐட்டம்ஸ்னு இருக்குது இல்லையா, இந்த கிராசரி, மளிகை சாமான் ஆகட்டும், மருந்து கடை, பால் கடை, அப்புறமா இது காய்கறி கடை, இதெல்லாமே இயங்கும். எல்லா கடையும் 1 மணிக்கு மூடிடும். லோடிங் அன்லோடிங் மட்டும் இப்போ எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் 3 மணிலேருந்து ஈவினிங் 8 மணி வரலாம் திறந்துருக்கும். பால் பூத் பொறுத்தவரையிலும் அது இப்போ என்ன அது நடைமுறையில் இருக்குதோ அதே தான் கண்டினியூ ஆகும். வேறு எந்த மாற்றமும் கிடையாது. மக்கள் இப்போவே நான் இன்றைக்கி போனப்போ பார்த்தேன், எல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, ஏன்னா ஃப்ரீ காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரீ மாதிரி அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. எல்லோரும் வீட்டில் தான் இருக்கணும். ஏன்னா உங்களுக்காக தான் இது பண்ணுறது. இவ்வளோலாம் செஞ்சுட்டு இந்த 20 நாள் 1 மாதமாக இவ்வளோலாம் வேலை பார்த்துட்டு 2 நாளில் நம்மளுக்கு திரும்பி இதானா அந்த யூஸே இல்லாமல் போகும். நாங்கள் கேட்டுக்கிறது என்னென்னா, இதுவரையிலும் எப்படி இருந்தீங்களோ, ஒத்துழைப்பு கொடுத்தீங்களோ அதே சேம் ஒத்துழைப்பு எங்களுக்கு கொடுக்கணும். சும்மா வெளியே வர்றது தவிர்க்கணும். எதுவுமே ஓப்பன் ஆகாது. இன்றைக்கி என்னென்ன இருக்குதோ வெறும் அந்த நரேகா ஒர்க்கர்ஸ் மட்டும் வரலாம். மளிகை சாமான் இதெல்லாம் எசென்ஷியல் பதார்த்தம் வாங்குறதுக்கு நீங்கள் வரலாம். அதுவும் 1 மணி வரலாம் தான். அதுக்கு மேலே க்ளோஸ்டாக தான் இருக்கும். சும்மா அந்த மாதிரி அனாவசியமாக சுற்றின்னு இருக்கேன், நான் 20ஆம் தேதியிலேருந்து ஃப்ரீனா இல்லை. ஃப்ரீ யாருக்குன்னா வெறும் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் நாங்கள் அலோவ் பண்ணுறோம், நரேகா ஒர்க்கர்ஸ் அலோவ் பண்ணுறோம். இது 2 தான். அது விட்டு வேறு எதுவுமே நாங்கள் அந்த மாதிரி அலோவ் பண்ணுறது இல்லை. ஹோட்டல்ஸில் டேக் அவே அலோடு.
ஹோட்டல்ஸ் இயங்காது, அப்படியே போய் உட்காந்து சாப்பிட முடியாது, டேக் அவே போயிட்டு நான் வாங்கின்னு போயிட்டு வீட்டில் போய் சாப்பிட்லாம். டைமிங்ஸும் அதுவும் 1 மணி வரலாம் தான். இது வரலாம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரல. கட்டுமான பொருள் எல்லாமே கடை எல்லாமே மூடி இருக்கும். வெறும் அவங்கக்கிட்ட என்ன ஐட்டம்ஸ் இருக்குதோ அதை வச்சு தான் அவன் வேலை பார்க்கணும். இது வரலாம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்றைக்கி வந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். க்ளோஸ்டு, எல்லாமே க்ளோஸ்டு. அது க்ளோஸ். என்னது? அவங்களுக்குன்னு தனி ஐடி கார்டு அது இதெல்லாம் நம்ம பாஸ் மூலமாக லேபர் டிபார்ட்மெண்ட் மூலமாக கொடுத்துருக்காரு. அதில் அவங்க அந்த பாஸ் வச்சுட்டு போகலாம் வரலாம். கொடுத்துருக்கு. தேவைப்பட்டால் இன்கேஸ் தேவைப்பட்டால் நாங்கள் கொடுக்குறோம். இண்டஸ்ட்ரீஸ் வந்து கொடுக்கும்போது அவங்க லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் கொடுப்பாங்க எங்களுக்கு. ஓகே, அதை பார்த்து தான் நாங்கள் பர்மிஷனே கொடுப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காரு, எடுத்துன்னு போகிறதுக்கு என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காரு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காரா, இல்லை அந்த கம்பெனிஸுக்குள்ளே இந்த சானிடைசரு இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் இதெல்லாம் பண்ணியிருக்காரா, இதெல்லாம் பார்த்துட்ட பிறகு தான் நாங்கள் அவங்களுக்கு இந்த பர்மிஷனே கொடுப்போம். பர்மிஷன் கொடுத்த பிறகு தான் கம்பெனிஸே செயல்படும். அதுக்கு முந்தி அது இல்லை, பர்மிஷன் இல்லாமல் செயல்படாது. சில கம்பெனிஸ்லாம் 3 ஷிஃப்ட் வரைக்கும் இயக்குறாங்க சார். அந்த மாதிரியான ஷிஃப்ட் பேசிக் அவங்களுக்கு அலோவ் பண்ணுறீங்க? அது அலோவ் பண்ணுறோம். அது நாங்கள் எதுவும் அந்த இதில் நாங்கள் எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைக்கல. எங்களுடைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னென்னா பண்ணணும்னு இருக்குது இல்லையா, பேசிக் அந்த நேஷ்னல் டைரக்டிவ்ஸ்னு ஒன்று இஷ்யூ பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா MHLலேருந்து. அதை அவங்க ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணால் எந்த ஷிஃப்ட்லனா வேலை பார்க்கணும். ஆனால் ஸ்டாகர்ட் லஞ்ச் பிரேக்கு அதெல்லாம் ஒரே வாட்டி கூட்டமாக போகக்கூடாதுன்னு டைம் விட்டு நம்ம லஞ்ச் பிரேக் கொடுக்குறது அந்த மாதிரி இது பண்ணுவோம். எக்ஸசைஸுக்காக ஏன்னா கொஞ்சம் இல்லீகல் சேலு இதெல்லாம் நடந்ததுனால கடுமையான நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம். எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக ஏறக்குறைய 24 எக்ஸைஸ் கடைகள் இது சஸ்பென்ஷன் போட்டோம். கேன்சலேஷனுக்காக அதுக்காக ஒரு தனி ப்ரொசீடிங்ஸ் ஆரம்பிக்கணும். அதுவும் நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். இது இல்லாமல் எல்லா கடையிலையும் CCTV போட சொல்லியிருக்கோம். ஸ்டாக் ரெஜிஸ்டர் எல்லா கடையிலேருந்து ஸ்டாக் ரெஜிஸ்டர் எல்லாமே பறிமுதல் பண்ணிவிட்டு ஒன்றா நாங்கள் செக் பண்ணியிருக்கோம். ஒரு கடையாக ஒரு பார் ஒரு FL1 லைசன்ஸ் FL2 லைசன்ஸ் கோடவுனு எல்லாமே அந்த ஸ்டாக் ரெஜிஸ்டர் புக்கிலேருந்து நாங்கள் செக் பண்ணியிருக்கோம். இதனால் டீவியேஷன்ஸ் இருந்தால் கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் அவங்க மேலே. இது இல்லாமல் வேறு ஒர்க்கர்ஸ் ஆகட்டும் இல்லை போலீஸ் அஃபிஷியல்ஸ் ஆகட்டும் இதில் எதனா இன்வால்வ் ஆகிருந்தால் அவங்க மேலேயும் நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். எல்லா பார்ஸும் சீல் வச்சுருக்கோம், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா இதுவும் சீல் வச்சுருக்கோம். ஃபீல்டு விசிட் நானும் ராகுல் 2 பேரும் ஃபீல்டு விசிட்டெல்லாம் போயிட்டு வந்திருக்கோம். ஸோ எல்லா கடையும் சீலாக இருக்குது. இன்கேஸ் ஷட்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு சீலை பிரேக் பண்ணிவிட்டு யாருன்னா இது பண்ணால் நாங்கள் அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இது வந்து அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் இது எக்ஸ்டென்ஷன் MHA எப்படி சொல்கிறாங்களோ அப்படி. இதில் எங்களுக்கு எதுவுமே இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்தும் புதுவை அரசுலேருந்து என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருதோ அதை நாங்கள் என்ஃபோர்ஸ் பண்ணுவோம். இதில் எந்த டிஸ்கிரிப்ஷன்ஸும் கிடையாது. இதில் already the restrictions which are there with respect to the timings of different shops, with respect to what all movement of vehicles are allowed, who is not allowed, that is still there. Only in some exceptional cases like Narega persons, laborers, and the two in buses, and the two who are going for other industrial businesses, those and the two prior approval, only these people are allowed. So we will be doing extensive enforcement from tomorrow onwards. We will be upping our enforcement. We will be doing doubling our efforts from tomorrow onwards, using this relaxed guidelines only for limited people. No other person should misutilize this. If anyone found misutilizing, we are registering cases and we are arresting them also. So it is for your own sake. Please don't misuse this thing. Only when you are a genuine person, and that too with prior approval, you are allowed to move out of your houses. Otherwise, you are not supposed to do. Apart from that, we are taken extensive measures in the illicit arak and illicit liquor. Today also about 3 cases have registered. We are booking the owners of the liquor shops wherever the source is found and they are involved. So it is the message should go that this is not like just a compoundable offence. It is not just a normal excise case where you are compounding the case. No, we are registering case under 188, 269 and DM Act and Essential Commodities Act. This has ramifications, this has legal consequences. We are arresting them, we are remanding them, and also we will be taking further
charge sheeting the case, and also we are collecting all the evidences against the person. So this is not a normal case, it's a criminal act, and we are going head on and full-fledgedly. At the same time, I have been getting a lot of support from the public, I'm getting a lot of information from them, I'm utilizing them and finding the source. And this is not just some few departments, everyone is helping us out here, and we are taking all efforts to curb this menace. Every department is in loop, and every department is working in tandem with each other. So it is again reiterated, if anyone found, suspension is immediate, cancellation is eventuality, and again blacklisting and other things will happen by the excise department. So no lapses there. Apart from that, we are seizing the vehicles, we are registering FIR and other people who are violating 1 o'clock guidelines. We are doing that. Containment zone arrangements are in place. We are providing all the facilities in coordination with revenue and health department. Supply of rice, sir is here. We have been coordinating with the food and supplies department, the labor department, industries, everything. We are all, because police department is the frontline enforcement agency, so we are in coordination with all the department and ensuring that all the guidelines are strictly followed. Please don't do any kind of violation. We will be registering cases. It is for your own sake. We are all working here. Thank you. பிரதான் மந்திரி கரீப் கல்யாண அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஒவ்வொரு அந்த என்எஃப்எஸ்ஏ பெனிஃபிஷரிக்கும் மாதம் ஒன்றுக்கு 5 கிலோ அரிசி இலவசமாக கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கு புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 10 சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 60 நியாய விலைக் கடைகள் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் அரிசி விநியோகம் நடைபெற்று வருகின்றது. இதுவரைக்கும் புதுச்சேரி பிராந்தியத்தில் கிட்டத்தட்ட 1200 டன் அளவுக்கு வந்துட்டு அரிசி விநியோகம் முடிஞ்சிருக்கு. இன்னும் அதை துரிதமாக செய்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். காரைக்காலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 டன் அளவுக்கு வந்துட்டு அரிசி விநியோகம் பண்ணியிருக்கிறாங்க. யானத்தில் வந்துட்டு நாளைக்கு அநேகமாக அரிசி விநியோகம் முடிவடைன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். மாஹேயில் வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு முடிவடைஞ்சிருச்சு. இதற்கிடையில் மத்திய அரசு 534 மெட்ரிக் டன் துவரம்பருப்பு வந்துட்டு நமக்கு இலவசமாக ஒரு குடும்பத்திற்கு வந்துட்டு 1 கிலோ வீதம் கொடுப்பதற்கு அலோகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதில் முதற்கட்டமாக 60 டன் துவரம்பருப்பு வந்திருக்குது. இந்த 3 மாதத்திற்குரிய துவரம்பருப்பு வந்த உடனேயே அதை வந்துட்டு ஒவ்வொரு வீட்டுக்கு நாங்கள் எடுத்து சென்று அநேகமாக இன்னும் ஒரு 25ஆம் தேதிக்குள்ளே வந்துட்டு அந்த மீதி இருக்க துவரம்பருப்பு வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. அது வந்துச்சுன்னு சொன்னால் 25ஆம் தேதிக்கு அப்புறம் வந்துட்டு நாங்கள் அதை வீடு வீடாக சென்று அந்த துவரம்பருப்பையும் கொடுப்பதற்கு விநியோகம் செய்வதற்கு துறை நடவடிக்கை எடுக்கும். நாளையிலேருந்து 100 நாள் திட்டம் எம்ஜி நரேகா ரூரல் ஏரியாஸில் ஸ்டார்ட் ஆகுது. இது நாளைக்கு மொத்தம் அரியங்குப்பம் பிளாக்கில் 20 ஒர்க்ஸு, வில்லியனூர் பிளாக்கில் 13 ஒர்க்ஸு ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஒர்க்ஸுக்கு யார் யார் ஒர்க்கர்ஸ் வராங்க, ஆவரேஜாக ஒரு ஒர்க் சைட்டில் 200 பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தம் பாண்டிச்சேரி ரீஜனில் ஒரு 10,000 ஒர்க்கர்ஸ், 10,000 ஒர்க்கர்ஸு நாளையிலேருந்து வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் எல்லா ஒர்க் சைட்டில் நாங்கள் ஒர்க்கர்ஸ்க்கு மாஸ்க்கு நரேகா ஃபண்ட்ஸ்லேருந்து கொடுக்குறோம். அப்புறம் சானிடைசர்ஸ் கூட அங்கே ஒர்க் சைட்டில் ஏற்பாடு பண்ணுறோம். அப்புறம் ஒர்க் சைட்டில் ஒரு சோஷியல் டிஸ்டன்சிங்கு தூரம் வைக்கிறதுக்கு தேவையான ட்ரைனிங் அதெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். அப்புறம் நாளைக்கு கூட அது ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு நாங்கள் ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். இதில் நரேகா ஒர்க் சைட்டு வில்லேஜ் கிராம பஞ்சாயத்துலேருந்து நரேகா ஒர்க் சைட்டுக்கு வர்றதுக்கு கும்பலாக வரக்கூடாது சொல்லி நாங்கள் ஆல்ரெடி ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாம் இன்டிமேட் பண்ணிட்டோம். உங்கள் மூலமாக கூட நான் எல்லாருக்கும் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், கும்பலாக வரக்கூடாது ஒன்று. அப்புறம் அவர் கிராமத்துலேருந்து ஒர்க் சைட்டுக்கு வரும்போது அவர் கூட கட்டாயமாக அவருக்கு இஷ்யூ பண்ணியிருக்கிறது ஜாப் கார்டு காப்பி, ஒரிஜினல் ஆர் காப்பி, ஜெராக்ஸ் காப்பி அவர் கையில் வச்சுக்கணும். அப்புறம் அது கூட
ஆதார் கார்டு காப்பி கூட அவர் கையில் வச்சுக்கணும். இது 2 சப்போஸ் அவர் போகிறது வழியில் போலீஸு காமிக்க சொன்னால் அவர் இந்த ரெண்டு காமிக்கணும். அது ஒரு அடையாளமாக அவருக்கு ஒர்க் சைட்டுக்கு போகிறதுக்கு யாரும் தடுக்க மாட்டாங்க, தைரியமாக அவர் போகலாம். போகும்போது வரும்போது கூட்டமாக போகக்கூடாது, அது என்னோடய ரெக்வஸ்ட்டு. அப்புறம் ஒர்க் சைட்டில் என்னென்ன அவருக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண முடியும் அதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம். நாளைக்குலேருந்து 10,000 ஒர்க்கர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த வாரத்துலேருந்து இது 10,000லேருந்து ஒரு 20,000 வரை ஒர்க்கர்ஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இதுக்கு தகுதியான ஏற்பாட்டெல்லாம் நாங்கள் பண்ணுறோம்.